ஏதோ போய் இங்கே உட்கார்ந்துட்டோன்றதுனால அரசு வேலை நிரந்தரம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எடுத்துரையுங்கள். இனிமேல் தீர்வு செயலில் யாரும் என்ட்ரி போடாதீங்கன்ட்டுலாம் நீங்கள் பேசுவது முறையல்ல. அவர் பேசியதிலேயே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பது, அரசு விழாக்கள் நடத்தும் போது சாமியானா போடுறோம், கீழே கார்பெட் விரிக்கிறோம், மேசை நாற்காலிகளை தயார் செய்கிறோம், மேடையிலே குளிர்சாதன வசதியை ஏற்படுத்துகிறோம், தண்ணி கேன் கொடுக்குறோம், முந்திரி பக்கடை வைக்கிறோம், அமைச்சர் பெருமக்கள் வந்து செல்லும் வரை எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். இதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது என்று யாராவது கேட்டிருக்கிறீர்களா? இது உண்மையிலேயே சரியான ஒரு பொருளுக்கான விவாதத்தை அந்த தோழர் தொடங்கி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இது எல்லா துறைகளிலுமே எப்படி தானே சார் இருக்கும்? பெரும்பாலான அரசு விழாக்களை நடத்துவது வருவாய்த்துறை. நலத்திட்ட உதவிகள், திருவள்ளூரில் ஒரு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா அப்படின்ட்டு தான் நம்ம பேப்பரில் பார்க்குறோம். முதலமைச்சர் போய் இன்றைக்கி இத்தனை பேருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாரு, பாடப்புத்தகங்களை கொடுத்தாருன்ட்டுலாம் நியூஸ் பார்க்குறோம். யார் நடத்துறது இதை? இல்லை, அரசு தானே சார். அரசு தானே இப்போ காசு கொடுப்பாங்க. வரேன். 3 நாட்கள் கழித்து அரசு விழான்னு சொல்லுவாங்க. அமைச்சர் வர்றாரு விழான்னு சொல்லுவாங்க. அமைச்சர் வர்ற அன்னைக்கு இவர் இப்போ குறிப்பிட்ட இந்த மேடை கீட்ட சாமியானா எல்லாம் ரெடியாக இருக்கணும். இதற்கென்று அரசு ஒரு தொகையை ஒதுக்கும். எப்போது ஒதுக்கும்? 3 மாதம் கழித்து. இவங்க சாமியானாவுக்கு இவ்வளோ பில்லு, இத்தனை சேர் வாடகை கட்டுறதுக்கு இவ்வளோ பில்லு, இத்தனை பேருக்கு முந்திரி பக்கோடா வாங்கினதுக்கு சாந்தி ஸ்வீட்ஸ்லேருந்து இவ்வளோ பில்லு, ஏசி வாடகை கட்டுறதுக்கு இவ்வளோ பில்லு. இந்த பில்லெல்லாம் அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனில் பில்லை வச்சு வவுச்சரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரெஷரிக்கு பில்லு போட்டு அனுப்பி ட்ரெஷரியிலேருந்து செக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதை 3 மாதம் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒப்புக்கொள்ளும். சில பேர், சார் உங்கள்கிட்டலாம் கொடுத்தா 2 வருஷத்துக்கு பில்லு வரா சார், முந்திரி பக்கம்லாம் கொடுக்க முடியாது போங்க என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். இப்போ இது காசு வேணும். யார் காசு கொடுக்கறது? இது அரசு ஊழியர்கள் பணம் தானே. தாசில்தார் போய் இந்த ஃபுட் செல்லுக்குன்னு ஒரு தாசில்தார் இருப்பார், டிஎஸ்ஓன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, தாலுக் சப்ளை ஆஃபீஸர். அவர் கண்ட்ரோலில் தான் இந்த அரிசி கூடம்லாம் வரும். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாரா, அவர். ஒரு 50 பேர் பொதுமக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு ஹோட்டலில் சொன்னால் கொடுக்கணும். கொடுக்கலன்னா கிச்சனில் போய் ஆய்வு பண்ணி ஹோட்டலில் சீல் வச்சுருவார். பரவாயில்லையா? 2 பூச்சி வந்து கிடந்துச்சுன்னா முடிஞ்சு. பரவாயில்லையா? இந்த தாலுக் சப்ளை ஆஃபீஸர் போய் ஏதாவது அரிசி குடோனில் போய் பூந்து எக்ஸஸாக ஸ்டாக் வச்சுருக்க, இல்லை ஷார்ட்டேஜாக இருக்குது, அவ்வளோதான், குடோனுக்கு சீல் வைனா முடிஞ்சு. இப்படி ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஒப்பந்தத்தில் இது ஓடிட்டு இருக்கு. இதற்கு ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும். எந்த அரசும் இதை செய்யாது, ஓடும். எந்த தாசில்தாரும், சார் ஃபங்க்ஷன் வைக்க முடியாது சார், என்ன சார் 200 பேர் கூட்டின்னு வந்துட்டீங்கன்னா எங்கே போகிறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு என்றெல்லாம் யாரும் பேச மாட்டார்கள். இப்போது ஏன் இதை இவர்கள் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால், எங்கள் மெனியை பிடிச்சிங்கன்னா நாங்கள் பதிலுக்கு இதெல்லாம் கேட்போம், பதில் சொல்லு. ஸோ இதற்கு ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இல்லை, உங்கள் கோரிக்கை நியாயமானது தானே சார்? மிக மிக நியாயமானது. தாவேக அரசு இது போல அரசு விழாக்களுக்கென்று ஒரு தொகையை மாவட்ட நிர்வாகத்திடம், குறிப்பாக வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். கேஷாக எடுத்து செலவு பண்ணுன்னு வச்சிடணும். எங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க? கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு பாயில் போட்டு போக முடியுமா? முடியாது. 1 ரூபா மிஞ்சினாலும் முடிஞ்சு. சிக்கல் தான் அது. அதனால கொடுத்து வச்சிருங்கன்றேன். ஸோ இதனால் தான் அவர்களும் ஊழலில் ஈடுபடுகிறார்கள். நான் அந்த ஹோட்டல்காரனை மிரட்டி 100 சாப்பாடு சொல்லணும், அப்போ நான் லஞ்சம் வாங்கி தான் அதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இது போல சிறு சிறு ஓட்டைகள் பல இடங்களில் இருக்கின்றன. இதையெல்லாம் சரி செய்யலாம்.